அதாவது இது மங்களம் தரும் மாசி மாதம்னே சொல்லுவார். அதாவது மாசிக்கயிறா பாசிக்கயிறா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? பெண்கள் என்ன பண்ணுவான்னா இந்த மாசி மாதத்திலே தங்களுடைய அந்த திருமாங்கல்ய சரடினை மாற்றிக்கொள்வார்கள். அவருடைய மாங்கல்ய பலம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது. திரைப்படத்துல கூட பார்த்தோம்னா இந்த பாட்டுலாம் இருக்கும், மாசி மாசம் தான் கெட்டி மேல தாளம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சினிமா பாட்டுலாம் கூட எழுதியிருப்பா. இந்த மாசத்துல கல்யாணம் பண்ணா ரொம்ப விசேஷம் சொல்லிட்டு இந்த வட தமிழக பகுதியெல்லாம் பார்த்தோம்னா எப்போ மாசி மாதம் வரும் என்றே காத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே தான் திருமணத்தை நடத்த வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய குழந்தை வந்து தீர்க்க சுமங்கலி யோகத்தோட இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சிறப்பா சொல்லி இருக்கா. இது போக நம்ம ஒவ்வொரு அமாவாசையுமே விசேஷமா சொல்லுவோம் முன்னோர் வழிபாட்டிற்கு. பொதுவா அமாவாசைனாலே முன்னோர் வழிபாடுன்னு வச்சிருப்போம். ஆனால் பௌர்ணமி நாளிலும் முன்னோர் வழிபாடு செய்யலாம் என்பதை அறிவுறுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கும். இந்த மாதத்திலே இந்த மாசி மகம் அப்படின்னு வர்றது இல்லையா, அந்த நாளானது பௌர்ணமியை ஒட்டித்தான் வரும். அந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா நட்சத்திர நாள்ல பார்த்தோம்னா இந்த விருத்தாசலம் போன்ற ஊர்களிலே பார்த்தோம்னா அங்கே இந்த கங்கையானவள் பிரவாகிக்கிறாள். அந்த நேரத்திலே நாம் சென்று முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி இந்த மாசி அமாவாசை நாள்ல பார்த்தோம்னா இந்த மயான கொள்ளை அல்லது மயான சூறை அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழாவினை நடத்துவார்கள். அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனானவர் அந்த சுடுகாட்டிற்கு அப்படியே அந்த அம்பாளை அலங்கரித்து சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போவா. அங்க போய் அந்த சூறை, அந்த மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு திருவிழாவானது நடக்கும். அதன் மூலமாக அந்த சுடுகாட்டிலே மோட்ச பிராப்தி கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாக்களை அம்பாளானவள் கரையேற்றுகிறாள் என்பதுதான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இப்படி அந்த அமிர்தத்துவத்தையும் அந்த அமரத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது.